அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவது தகவல் இதோ, மீண்டும் எதிர்வரும் 15ஆம் திகதி வரைக்கும் மின்வெட்டு குவைத்தில். அதே போல் டெலிவரி ஓட்டுநரையும் மிரட்டி உணவை பிடுங்கி சாப்பிட்ட 3 பேர் கைது. சிக்கிய ஆயுதங்கள் தீவிரவாதிகள், போதைப் பொருள் வியாபாரிகளா? அதே போல் 1243 விதிமீறல்கள் அல்ரிக்கா பகுதிகளில் அதிரடியான சோதனை நேற்றைய தினம். அதே போல் குவைட் முஸாரையின் இதோ மீண்டும் உங்களுக்காக இன்றைய தினமும் விபத்துக்குள்ளாகிய யுஎஸ் மிலிட்டரி விமானம் பிலிப்பைனில் சம்பவம். சீரற்ற காலை நிலையிலும் கவனமாக விமானத்தை தரையிறக்கிய கேப்டன் யூசுப் அல் பஷீர். குவைட் ஏர்வேஸுக்கு பெருமைகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது இதோ, இன்று 8ஆம் திகதியிலிருந்து எதிர்வரும் 15ஆம் திகதி வரைக்கும் மின்சாரம் தடைப்படும். காலை 8 மணி முதல் 4 மணித்தியாலத்துக்கு மின் தடைப்படும் அப்படின்னு மின்சார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான தகவல்களை, மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 152 என்ற அவசர அழைப்பு இலக்கத்துக்கும் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுடைய பேரையும் பிளாக்கையும் குறிப்பிடுறேன், பார்த்துக்கோங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலாவதாக இன்றைய தினம் 8ஆம் திகதி பார்த்தீங்கன்னா மஹபூலா கத்தா அதில் மென்ஷன் பண்ணல. டஸ்மா கத்தா 3, சபா ஹெல்த் ரிகன் அதாவது சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா, குர்துபா கத்தா 2, சல்வா கத்தா 11, ஹவாலி கத்தா 6, சாதுல் அப்துல்லா கத்தா 1, ஐயோன் கத்தா 4, அப்துல்லா முபாரக் அல் சபா கத்தா 1, அதே போல் அப்துல்லா முபாரக் அல் சபா கத்தா 1, டிரான்ஸ்ஃபார்மர் 180ஆம் இலக்கம். அடுத்ததாக 9ஆம் திகதி 2ஆம் மாதம் சபா அல் அஹ்மத் கத்தா மென்ஷன் பண்ணலை. அதே போல் ஃபேஹில் கத்தா மென்ஷன் பண்ணலை. மஹபூலாவும் கத்தா மென்ஷன் பண்ணலை. அல் சித்திக் கத்தா 7, சல்மியா கத்தா 7, சபா அல் சாலிம் கத்தா 1, அதே போல் சாதுல் அப்துல்லா கத்தா 6, சாதுல் அப்துல்லா கத்தா 1, அல் குரைன் கத்தா 2, சபாஹல் நாசர் கத்தா 4, சபாஹல் நாசர் கத்தா 3. இது நாளைய தினம் 9ஆம் திகதி. அடுத்தது 10ஆம் திகதி சபாஹல் அஹ்மத் கத்தா மென்ஷன் பண்ணல. ஃபாஹிலும் கத்தா எதுன்னு தெரியல. மஹபூலா கத்தா எதுன்னு மென்ஷன் பண்ணலை. அல் சித்திக் கத்தா 7, சல்வா கத்தா 6, தஹியா கத்தா 4, அதே போல் சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா. அல் அதான் கத்தா 2, ஜஹரா கத்தா 3, சாதுல் அப்துல்லா கத்தா 5, அல் குரைன் கத்தா 2, சபஹல் நாசர் கத்தா 3, சபஹல் நாசர் கத்தா 6. இது 10ஆம் திகதி 2ஆம் மாதம் 10ஆம் திகதி. அடுத்ததா 11ஆம் திகதி 2ஆம் மாதம் 11ஆம் திகதி மங்காஃப் கத்தா மென்ஷன் பண்ணலை. ஃபேஹில் கத்தா மென்ஷன் பண்ணலை. மஹபூலாவும் கத்தா எதுன்றது குறிப்பிடலை. அல் சித்திக் கத்தா 7, சல்வா கத்தா 1, ஹால்தியா கத்தா 1, சபா ஹெல்த் ஏரியா. அடுத்தது சபா அல் சாலிம் கத்தா 2, நசீம் கத்தா 4, சாத் அப்துல்லா கத்தா 10, அல் குரைன் கத்தா 3, சபஹல் நாசர் கத்தா 3, சபஹல் நாசர் கத்தா 7. இது இதுவரும் 11ஆம் திகதி. அடுத்ததா 12ஆம் திகதி 2ஆம் மாதம் 12ஆம் திகதி மங்காஃப் ஃபேஹில் மஹபூலா கத்தா மென்ஷன் பண்ணலை. அல் சித்திக் கத்தா 7, ருமைத்தியா கத்தா 10, ஹெத்தீன் கத்தா 2, ஹல்தியா கத்தா 1, அதே மாதிரி சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா. சபால் சாலிம் கத்தா 3, நசீம் கத்தா 4, சாதுல் அப்துல்லா கத்தா 10, அல் குரைன் கத்தா 3, சபஹல் நாசர் கத்தா 3, கத்தா 7. இது எதிர்வரும் 12ஆம் திகதி. அடுத்தது 13ஆம் திகதி மங்காஃப் ஃபேஹில் மஹபூலா கத்தா மென்ஷன் பண்ணலை. அல் சித்திக் கத்தா 6, குர்துபா கத்தா 4, ஃபேஹா கத்தா 7, சபா ஹெல்த் ஏரியா. அதே போல் சபஹல் சாலிம் கத்தா 13, சாதுல் அப்துல்லா கத்தா 8, அல் குரைன் கத்தா 3, சபஹல் நாசர் கத்தா 7, சபஹல் நாசர் கத்தா 3. இது 13ஆம் திகதி. அடுத்தது 14ஆம் திகதி
14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபேஹா கத்தார் 4, அதே மாதிரி சபா ஹாஸ்பிட்டல் ஏரியா அல் ஐயூன் கத்தார் 4. இது 14ஆம் தேதி. அடுத்தது 15ஆம் தேதி தஹியா கத்தார் 2 சபா ஹாஸ்பிட்டல் ஏரியாவும் 15ஆம் தேதியோட முடியுது. அந்த 2 மந்த்துக்காக தான் 15ஆம் தேதி. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணியிலிருந்து 12 மணிக்கும், அதாவது 4 மணித்தியாலம் 12 மணி வரைக்கும் மின்சாரம் தடைப்படும். சில மெயின்டெனன்ஸ் வேலைகள் இருக்கிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர்களில் தடைப்படும். அதே போல் இது கத்தார்னா கத்தார் 2 ஃபுல்லாகவே இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்ததாக 3 பேர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க சாதில் அப்துல்லா பகுதிகளில். டெலிவரி ஓட்டுநர் ஒருவரிடம் பொருட்களை, அதாவது டெலிவரி கொண்டு வந்த உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காம அவரை மிரட்டி பயமுறுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட நபர் அவருடைய முதலாளிக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அதே இடத்துக்கு போலீஸார் உடனடியாக விரைந்து போய் சம்பந்தப்பட்ட நபர்கள் 3வரையும் உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கலும் பண்ணியிருக்கிறாங்க ஏமாற்று வேலை காரணமாக. தயவு செய்து டெலிவரி ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அதே மாதிரி இந்த மாதிரி யாராவது சேட்டை பண்ணாங்கன்னா சண்டை பிடிக்கவும் தேவையில்லை, வாக்குவாதம் பண்ணியும் தேவையில்லை. உடனே அதே மந்தக்காவில் அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த செகண்ட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய முதலாளியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி இந்த விடயத்தை சொல்லுங்கள். அவங்களுடைய டிசிஷன் என்னன்றதையும் பாருங்கள். அடுத்ததா இதோ ஆன்டி நார்காட்டிக்ஸ். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வியாபாரிகள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பல தீவிரவாத அமைப்புகளோடு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி துணிப்பொருளில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தா குவைத்தில் கிட்டத்தட்ட 77 துப்பாக்கிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. கடந்த 2024 உரிமம் பெறாத வகையில் இந்த துப்பாக்கிகள் இருந்ததாகவும் அதிகமானவை போதைப்பொருள் வியாபாரிகளிடம் இருந்தே கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தில் ரீசெண்டாக பிடிப்பட்டாங்களே ஹுசைனியாக்களுக்கு பாம்பு வைக்கிறதுக்கு டீம் ஆர்கனைஸ் பண்ணினதா, அந்த டீமோடு சேர்த்து போதைப்பொருள் வியாபாரிகளோட அந்த கணக்கு வழக்கு வச்சுருக்கிறவங்க, போதைப்பொருள் வியாபாரிகளோட சம்பந்தம் வச்சுருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா போதைப் பொருளோட பிடிப்பட்டாலே ஒரு மாதிரியான வழக்கு, இதோட சேர்த்து ஆயுதமும்னா வாழ்க்கையே போயிடும். பி கேர்ஃபுல். இதோ 1243 விதிமீறல்கள் பதிவு, 10க்கும் அதிகமான வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 26 பேர் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அல்ரிக்கா பகுதிகளில் நேற்றைய தினம் அதிரடியான சுற்றி வளைப்பு சோதனை. தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியில் போகிறவங்க மறக்காம உங்களுடைய சிவில் ஐடியும் எடுத்துகிட்டு போங்க. توجيهات من معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح. نفذت وزارة الداخلية حملة أمنية ومرورية شاملة في منطقة الرقعي يوم الجمعة الموافق 7 فبراير 2025، وأسفرت الحملة عن تحرير 1243 مخالفة مرورية وضبط 10 أشخاص مطلوبين بأوامر إلقاء القبض، و8 أشخاص مخالفين لقانون الإقامة والعمل، وضبط شخص مطلوب بتهمة التغيب، و3 أشخاص لا يحملون إثبات هوية، وشخص لا يحمل رخصة قيادة نهائيا. كما تم ضبط شخصين آخرين، أحدهما بحوزته مواد مسكرة والآخر بحالة غير طبيعية، وإحالة شخص إلى نظارة المرور، وكذلك حجز 10 مركبات ودراجات نارية مخالفة مروريا، وضبط 6 مركبات مطلوبة قضائيا. وتؤكد وزارة الداخلية استمرار الحملات الأمنية والمرورية في كافة أنحاء البلاد لضبط المخالفين والخارجين عن القانون وتوفير بيئة آمنة ومستقرة في جميع مناطق البلاد. தொடர் விமான விபத்துகள். இதில் பார்த்தீங்கன்னா யுஎஸ் மிலிட்ரி விமானம் ஒன்று, அமெரிக்க இராணுவ விமானம் ஒன்று பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில் வச்சு விபத்துக்குள்ளாகியதா ஒரு வீடியோ காட்சி பதிவாகி உள்ளது. Siapa mah kunca puluh kimalak dun. Apa pakar ako giwalin. Hoy doy apa pakar ako giwalin yor bayo. Nya managil kaman doy na. Musa kami to sekatano gi mamin kana tanran doy. Kayagan musa kami si Magaret tiguninya basuka na kayo ko magayas. Ina inom katigudi. Uy guna ma private plane niya ka. கேப்டன் யூசுப் அல் பசீர் குவைட் ஏர்வேஸ் விமானம் பெரியளவான புயல் காற்று இருந்த நேரத்திலும் பத்திரமாக தரையிறக்கியதாக தெரிவித்திருக்கிறாங்க
குவைட் ஏர்வேஸ் விமானி யூசுப் அல் பசீர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. Awesome job. Effortless, wasn't it? Absolutely effortless. அப்தலி பக்கம் யாராவது போறீங்கன்னா மறக்காம அப்தலி முசாரைன் குவைட் விசிட் பண்ணுங்க. ஃபார்மர்ஸுடைய பண்ணையில் அதிகமான காய்கறிகள் பல வகைகள் ஃப்ரெஷ்ஷாக விலையும் குறைவாக. مساكم الله بالخير يا اخواني من سوق العبدلي الزراعي الموسمي للاتحاد الكويتي المزارعين. حياكم الله كل خميس وجمعه وسبت اليوم 7/2/2025. حياكم الله والساعه مباركه ما شاء الله تبارك الرحمن. عسى ربي يبارك باخواني المزارعين. مساكم الله بالخير. هلا والله ابو مشاري ما شاء الله ما شاء الله ما شاء الله تبارك الرحمن ما شاء الله تبارك الرحمن. حياكم الله كل خميس وجمعه وسبت اليوم الجمعه 7/2/2025. حياكم الله والساعه مباركه ما شاء الله تبارك الرحمن. عسى ربي يرزق الجميع ما شاء الله ما شاء الله تبارك الرحمن. زهور البحراني مساك الله بالخير ما شاء الله ما شاء الله. تسأل عن موقع السوق العبدلي شارع فلاح خلف مسجد شريعان خلف مسجد شريعان وكذلك ومقابل مركز علي محمد الغانم اللي هو المستوصف الصحي. حياكم الله والساعة مباركة ما شاء الله. الزراعي الموسمي بالعبدلي مثل ما شفتوا السيارات محملة وكل سيارة توقف عند الباب القريب من بسطتها لأجل التنزيل والترتيب. ما شاء الله أغلب السيارات محملة من الأنعام والأنعام هذه كلها من أرض الكويت الحبيبة والعبدلي الزراعية. هذا دل يدل على طيب الإنتاج وإبداع المزارع ما شاء الله تبارك الرحمن. يبتدون العمال بتنزيل منتجاتهم من الخضار والورقيات والجذريات يقومون بصفها وترتيبها بالبسطة لأجل البيع للمستهلك وزوار السوق. وإن شاء الله مبتدئين بداية طيبة وسعيدة والله يرزق ويهني الجميع. شوفت عينكم البسطات بدت افتتاح ترتيب والتنظيم والتزيين كذلك مناسبة قدوم العيد الوطني وعيد التحرير. ما شاء الله تبارك الرحمن من إنتاج مزرعة خالد العازمي. عسى ربي يبارك في إنتاجه ما شاء الله تبارك الرحمن. இந்த வீடியோ காட்சிகளை போட தொடங்கினதுலேருந்து பலருமே வந்து தெரிவிச்சிருந்தாங்க பயன்பெற்றுள்ளதாக. நாங்கள் அப்தலிக்கு போனோம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு ஒரு சில சகோதரிகளும் கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் ஏதோ யாராவது ஒருத்தருக்காவது இதில் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மருந்து கலவைகள் வந்து அதிகமாக இருக்காது. என்ன காரணம்னா இந்த குவைத்தை பொறுத்தவரையில் பூச்சிகளுடைய தொல்லையும் ரொம்பவும் குறைவு. அதே மாதிரி மருந்துகள் அடிக்க வேண்டிய அவசியமும் வந்து மிகவும் அரிது. அதால் காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் குவைத்துடைய காய்கறி பண்ணைகளில் வேலை பார்க்கக்கூடியதும் நம்மளுடைய தொழிலாளர்கள் தான், நம் நாட்டு தொழிலாளர்கள் தான் நிறைய பேர். அவங்களுக்கும் இது வியாபாரம் ஆகினால்தான் சம்பளம் சரியாக போய் சேரும். அதால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும். முடிஞ்சால் விலை கொடுத்து வாங்குங்க. அதே போல் மின்சாரம் தடைப்படும் பகுதிகளை மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் அந்தந்த பகுதிகளில் யாராவது நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கும் தெரிவிங்க. அதில் கத்தா 2 கத்தா 3ன்னு சொன்னதுக்கு அதில் வந்து ஒரு லொக்கேஷன், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் போகும். அதில் ஒரு ரோடு நம்பர் பார்த்தா ஒரு 2-3 ரோடு நம்பராக இருக்கலாம். ஞாபகப்படுத்திக்கோங்க, கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.